அதுக்கு முன்னாடி சார் ஒரு சில கேள்வி சார். இப்போது அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்ம அந்த படத்தாமலாம் பேசணும்ல சார். இப்போ அதுவுமே ஒரு மாதிரி திட்டா தோல்லாம் உதிர்ந்து வரும்ல சார். இப்போ சொரியாசிஸ்மே அது மாதிரி தோல் உதிர்ந்து வரும். இல்லை, தோல் உதிர்க்குதுன்னா அது சோரியாசிஸ், அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கிடையாது, அது சோரியாசிஸ். அது கம்மியாக இருக்குது, ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா கம்மியாக இருக்குது. உடம்பு பூரா இருக்குன்னா அதிகமாகிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சமாக இருக்கும்போதே கவனிச்சிடணும். சரிதானே? இல்லை, நிறைய பேருக்கு அதில் ஒரு சின்ன டவுட்லாம் இருக்கும். நீங்கள் ஸ்கின் டிஸார்டர்ஸ்னால நீங்கள் சுகாலயா வந்துருங்க, நான் அது கம்ப்ளீட்டாக குணமாக்கிடுவோம், திரும்ப வராமல் பண்ணிடுவோம். சரியா? ஆனால் உங்களை குணமாக்குனதுக்கு அப்புறமும் அங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு பற்றியும் சொல்லுவோம், என்ன அசைவத்தை தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்லுவோம். சில விஷயங்கள் சார் பரவுமா சார்? குறைந்த அளவில் தொற்றும் தன்மையுடையது. அந்த இன்னொருத்தவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் பரவு. இப்போ அவருக்குமே இப்போ எனக்கே இப்போ இப்போ இந்த இடத்துல ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் மேலோட்டமாக மேலால் நான் என்னுடைய அந்த தேஜஸ்வி எண்ணெயோ அல்லது மூலிகை சாறு பூசியோ இதை மேலால் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே இந்த பிளட்டில் உள்ள டாக்ஸினையும் பிளட்டையும் பியூரிஃபை பண்ணிக்கணும் சைமல்டேனியஸாக. அதுதான் ட்ரீட்மெண்ட்டே. ரொம்ப அதிகமாக இருந்தால் உறிஞ்சி வெளியேற்றிடணும். அதற்கான மிகச்சரியான அணுகுமுறையான சிகிச்சை முறை இங்கே இருக்குது. சரியாயிடுச்சு. இப்போ இந்த சட்டையவே மீன் போட்டோம்னாக்க இதில் ஒட்டியிருக்கும். துவைச்சாலும் அந்த ஃபங்கல் இங்கே இருக்கும், துவைச்சாலும் போகாது. அதுக்காக என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, ஸ்கின் டிஸார்டர்ஸ் உள்ளவங்க எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயம், ட்ரெஸ்ஸை டெட்டால் வாஷ் பண்ணி தான் போடணும், இன்னர் வேர் உட்பட. ஓகே, ரைட்டா? டெட்டால் வாஷ் பண்ணுறதுனா எப்படி? முதல்ல அதையும் சொல்லிடுங்க. அதான் ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயம். நீங்கள் துவைச்சிட்டிங்க, எப்போ சாதாரணமாக துவைச்சிட்டிங்க, அலசி பிழிஞ்சி உதறி காய போட போகிறீங்க, முடிஞ்சிச்சு வேலை, அவ்வளோதான். இந்த கண்டிஷனில் உள்ள ட்ரெஸ்ஸை, துணியை பக்கெட்டில் கொதிக்கிற வெந்நீரில் டெட்டால் கலந்து கலக்கி வச்சுட்டு இப்போ காய போட தயாராக இருக்கிற இந்த துணியை அதுக்குள்ளே முக்கிடணும். ஒரு 30 செகண்ட் 6 நிமிஷம் வச்சுருந்து எடுத்து பிழிஞ்சி உதறி துணியை பிரட்டி வெயிலில் காய போட்டு எடுத்து அயன் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் டெட்டால் வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸு.